Hey brodies, எப்படி இருக்கீங்க? ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட பார்ட் 3ல இருக்கும், எபிசோட் 3. இதில் வந்து ஆக்சுவலாக த ஆக்டிவிட்டீஸ் வில் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட் ஸ்கில்லுங்கிறத ஒரு ஸ்கில்லாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி செல்ஃப் எஸ்டீம் நம்ம அது வந்து ஒரு பிரெட் இருந்தால் தான் அது மேலே வந்து நம்ம ஒரு மில்கோ ஜாமோ அப்ளை பண்ணி சாப்பிட முடியும்ல, ஒரு பேஸ் சப்ஸ்ட்ரேட் வேணும். ஸோ ஒரு செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ஒர்த் உங்களுக்கு இருந்தால் தான் அந்த சாஃப்ட் ஸ்கில் லெசன்கிறது வந்து போய் கரெக்டாக உட்காரும், அதை வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு செல்ஃப் ஒர்த்தே இல்லாமல் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டா, எந்த ஸ்கில் ஆனும் கற்றுக்கிட்டா அது சும்மா வந்து ஏட்டு சுரக்காய்னு சொல்லுவாங்கல்ல, புத்தகத்தில் மட்டுமே நின்று போயிடுற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ்க்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ஒர்த் எப்படி பில்ட் பண்ணுறது, அதுவும் சாஃப்ட் ஸ்கில் தான், பட் கொஞ்சம் கிளீஷேயான கிரிஞ்சான மெத்தடில் அதை டெவலப் பண்ணிட்டு தென் வந்து நம்ம சீரியஸான லெசன்ஸ்குள்ளே போகலாம். ஆல்ரைட், ஆக்டிவிட்டி நம்பர் 1 என்ன பண்ண போறீங்கன்னா, இது வந்து கிரிஞ்ச் மேக்ஸாக இருக்குங்க, பட் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இட் வில் ஹெல்ப் யூ அ லாட். நீங்கள் வந்து உங்களோட மிரர் முன்னாடி போய் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, பைத்தியமாக்கிடுவீங்க போலயே அப்படிங்கிற மாதிரி இருக்கு, பட் ட்ரஸ்ட் மீ, திஸ் வில் ஹெல்ப் யூ. கொஞ்ச நாளைக்கு நம்மளோட பேச போகிறோம், மற்றவங்களோட பேசுறது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட நம்ம எப்படி பேச போகிறத இம்ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் யாருக்கிட்டே சொல்ல தேவையில்லை. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ண போறீங்களா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. அதனால கண்ணாடி முன்னாடி போய் நின்று, இது கிரிஞ்சாக இருந்தாலும் ட்ரஸ்ட் மீ, இட் வில் ஹெல்ப் யூ. ஆன்சர் திஸ் கொஸ்டின், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு 3-4 லைனில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணாலும் ஓகே, இல்லை எனக்கு தமிழ் தான் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஃபார் ஸ்டார்டர்ஸ் வில் ஸ்டார்ட் இன் தமிழ். ஆல்ரைட், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்க்கு நீங்கள் இன்டர்வியூ மாதிரி ஆன்சர் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், பிடிச்ச கலரு, பிடிக்காத ஆள், நீங்கள் சின்ன வயசில் சண்டை போட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் எனக்கு ஒரு பேட் மெமரிங்கிறது வந்து என்ன ஒரு ரேண்டமாக இருந்தாலும், பட் ஒரு 3 லைன் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அது உங்களை பற்றி மட்டுமா இருக்கணும், ஜென்யூனாக இருக்கணும், உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்கணும். செகண்ட் கொஸ்டின், வாட் டு யூ லைக் அபவுட் யுவர் செல்ஃப். உங்ககிட்ட உங்களுக்கே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன, அதுக்கான ஆன்சரை கண்ணாடி கிட்ட நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்லுங்கள். 3வது விஷயம், உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அது ஏன். அது ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் குழந்தையாக இருக்கலாம், இல்லை உங்களோட சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ், யாராக வேணா இருக்கலாம், பட் அந்த பர்சன் உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும், அதுக்கான ரீசன் என்ன. இந்த 3 கொஸ்டினும் அந்த திருப்பி சம் அப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள். 2 இஸ் உங்கள்கிட்ட உங்களுக்கே பிடிச்ச ஒரு விஷயம். 3 இஸ் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஏன் அப்படிங்கிற 3 கொஸ்டினுக்கும் கண்ணாடியை பார்த்து உங்களை பார்த்து நீங்களே ஒரு 3rd பர்சன் பாயிண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு நாள், இந்த வீக்கில் ஒரு நாள் நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்து ரசிக்க போறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, இது அதை விட கிரிஞ்ச் மேக்ஸாக இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. எல்லாரையும் ரசிக்கிறோம், நயன்தாரா, ஜோதிகா, ஐஸ்வர்யா ராய் எல்லாம் ரசிக்கிறோம். அவங்களாம் யாருன்னே நமக்கு தெரியாது, அவங்க கூட நம்ம பேசுவோமான்னு கூட நமக்கு தெரியாது, பட் அவங்களெல்லாம் அவ்வளோ ரசிக்கிறோம். நீங்கள் உங்களோட இந்த உடம்பு, இந்த மூஞ்சியோட தான் நீங்கள் லைஃப் லாங் இருக்கீங்க. உங்களை நீங்கள் ரசிக்க வேணாமா? ஸோ கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு அது வரலன்னா ப்ளீஸ் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு அட்மயர் யுவர் செல்ஃப். ஏதாவது ஒன்று மாட்டோம், கண்ணு பாடுறா, அந்த வடிவேல் சொல்லுவாங்கல்ல, நீங்களாம் மச்சமே உடம்புடா உனக்குங்கிற மாதிரி, இந்த கண்ணு பாடுறா, இந்த மூக்கு பாடுறா, அந்த கண்ணும் பாடுறா, உனக்கு அதாண்டா அழகுங்கிற மாதிரி உங்களுக்கே தோணும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 minutes ஆகுது, ஏதாவது ஒரு நாள் இந்த வாரத்தில் உங்களை நீங்களே ஃபுல்லாக அட்மயர் பண்ணுங்க. கண்டிப்பாக யூ வில் ஃபீல் பெட்டர். 3வது ஒரு நாள் இந்த வாரத்தில், ட்ரெஸ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிச்ச சாரீ, பிடிச்ச ஹேர் ஸ்டைல், பிடிச்ச மாதிரியான ஃபேஸ் மேக்கப், ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடியாகி கண்ணாடியில் பார்த்து நல்லா ரெடியாகி உங்களை நீங்களே ஒரு ஃபோட்டோ, நீங்களே செல்ஃபி எடுத்துக்கிட்டாலும் சரி, யாரை எடுத்து தர சொன்னாலும் சரி, அந்த ஃபோட்டோவை எடுத்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட பகிர்ந்துட்டாலும் சரி, நீங்களே அதை ரசித்தாலும் சரி, பட் டூ திஸ். இதை நீங்கள் நிறைய தடவை பண்ணியிருப்பீங்க, எப்போவுமே நான் பண்ணுறது தானே அப்படின்னு, பட் கான்ஷியஸாக பண்ணுங்கள். இன்னைக்கு நான் அழகாக இருக்க போகிறேன் அப்படின்னு கான்ஷியஸாக அதை ட்ரை பண்ணி உங்களை நீங்களே ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு செல்ஃபியோ எடுத்து அதை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் பர்சனலாகவும் பண்ணலாம், யாருக்குமே தெரியாமல் நீங்களே உங்களோட ப்ரைவேட்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். பட் இந்த 3 ஆக்டிவிட்டியும் வந்து ஒரு 1% உங்களை உங்களுக்கே புதுசாக காமிக்கும். ட்ரஸ்ட் மீ இன் திஸ், யூ வில் நெவர் ரிக்ரெட். ஓகே, இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான உங்களோட ஆக்டிவிட்டி. நீங்கள் அதை பண்ணிட்டு வந்து லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ் ஹவ் யூ ஃபெல்ட். ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன ஒரு ஃபீல் குட் தெரிஞ்சதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் see you in the next episode. Thank you brodies, bye bye.